ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம இப்போ எதை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னாக்க 2025 வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு 2024 சில கடன் பிரச்சனைகள்னால அவதிப்பட்டிருப்பீங்க. கடன் சுமை அதிகரித்து காணப்பட்டிருந்திருக்கும். அது எல்லாமே இந்த 2025 வருடம் மாறப்போகுது. உங்களோட கடன் சுமை வெகுவாக குறையும். நீங்கள் புது வீடு வாங்கணுன்னா அது புது வீடு வாங்கிறது நிறைவேறும். புது வீட்டுக்கு குடி போவீங்க. அதே மாதிரி திருமண விஷயம் ரொம்ப சாதகமாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடைபெறும். அதே மாதிரி திருமண உறவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க திருமணம் ஆகாமல் டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த 2025 வருடம் திருமணம் கைகூடும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஈஸியாக சால்வ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க உத்தியோகம், தொழில் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2025? இப்போ டீம் லீடாக இருக்கிறவங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும். மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சீனியர் மேனேஜர் போஸ்ட் கிடைக்கலாம். அது மாதிரி உயர்ந்த பதவிகள் எல்லாமே 2025 வருடம் மகர ராசி நேயர்களுக்கு கைகூடும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க மருத்துவராக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். அதாவது ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெடிக்கல் ஆஃபீஸர், அப்படி இல்லாட்டி அடிஷ்னல் டைரக்டர் போன்ற பெரிய உயர்ந்த பதவிகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்க, அதாவது தகவல் தொழில்நுட்ப துறையில் இன்ஜினியர்களாக பணிபுரியவர்களுக்கும் உயர்ந்த நிலை போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சிஇஓ, ஒரு கம்பெனியோட சிஇஓவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசிக்கு பல புதிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக லாபங்களை பெருக்கிக் கொள்ள முடியும். கல்வியை எடுத்துக்கிட்டிங்கனாக்க பள்ளி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் பொதுவாக விளையாட்டுத்துறையில் நல்ல பிரகாசம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி போன்ற துறைகளில் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேஷ்னல் லெவலில் போய் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல உள்வாங்கி படிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும். கல்லூரி கல்வியை பொறுத்த அளவுக்கு அதை மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு அவங்களோட கல்வி திறன் அதிகரித்து காணப்படும். படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. குறிப்பாக சைக்காலஜி, அதே மாதிரி ஃபிலாசபி, இதில் ஆராய்ச்சி கல்வி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆண்டாக இந்த 2025 வருடம் இருக்க போகுது. அவங்க புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு அதில் வெற்றி அடைவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம். நடுத்தர வயதை உடையவங்க, 30-35 வயதை உடையவங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஹை பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. தியானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. தியானம் செய்வதன் மூலம் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணிக்க முடியும். முதியோர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்க கழுத்து வலி, இடுப்பு வலி போன்ற பெயின் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கும் எலும்பு மருத்துவரை நாடி சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது அதிலிருந்து அந்த நோயிலிருந்து விடுபட முடியும். இதுக்கு அடுத்ததாக வீட்டு பரிகாரங்கள். பராசக்தி அப்படி இல்லாட்டி துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி தூப தீப ஆராதனைகள் காமிச்சு சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது தனநிலையில் நல்ல உயர்வு, உத்தியோக உயர்வு,
கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் இதெல்லாம் வந்து ஏற்படும். வாராகி அம்மனை வந்து தினமும் பூஜை செஞ்சுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சுபீட்சங்களும் ஏற்படும், வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசிக்கு எந்தெந்த மாதம் உகந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் டிசம்பர் இந்த மாதங்கள் வந்து புது செயல்கள் செய்கிறது, அதாவது புது வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறது, புது வீட்டுக்கு குடி போகிறது, இந்த மாதிரி செயல்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.